தங்கவேல், உச்சநீதிமன்றத்தில் தற்போது ஒரு முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முல்லை பெரியாறு அணையுடைய நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு குறித்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இது குறித்த பின்னணி விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா திவ்யா, இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரிய தீர்ப்பு. முல்லை பெரியார் அணை வழக்கிலே தமிழகத்துக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சற்று முன்னதாக வழங்கியிருக்கிறது. அதாவது முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு சற்று முன்னதாக தீர்ப்பளித்திருக்கிறது. அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் கேரள அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லாது என்றும் இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. முல்லை பெரியாறு அணையை பராமரிப்பதற்கு 3 பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவிலே தெரிவித்திருக்கிறது. அதாவது கேரள அரசு அணை பாதுகாப்பு தொடர்பாக கேரள அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லாது என்றும் ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலமாக வழங்கியிருக்கிறது. அதாவது கடந்த 2006ஆம் ஆண்டிலே கேரள அரசு அணை பாதுகாப்பு தொடர்பாக ஒரு சட்டத்தை இயற்றியது. அதாவது உச்சநீதிமன்றம் 136 அடியிலிருந்து 142 அடியாக முல்லை பெரியாறு அணையின் அளவை உயர்த்தி கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்த போது அதை தடுக்கும் வகையிலே கேரள அரசு ஒரு சட்டத்தை இயற்றியது 2006ஆம் ஆண்டிலே. அந்த சட்டம் என்பது அந்த கேரள அணை பாதுகாப்பு சட்டம் என்ற அந்த சட்டம் கேரள அரசுக்கு உத்தரவிடக்கூடியது. அதாவது அந்த ஆணையம் கேரளா அந்த சட்டத்தின் மூலமாக அமைக்கப்படும் ஆணையம் கேரள அரசுக்கு உத்தரவிடக்கூடியது. அதாவது முல்லை பெரியாறு அணையினுடைய பராமரிப்பு, கட்டுப்பாடு, அதனுடைய பாதுகாப்பு தொடர்பாக முடிவு செய்வது உட்பட அனைத்து முடிவுகளையும் அந்த ஆணையம் எடுக்கும். அதாவது தற்போது உள்ள உடன்பாட்டின்படி தமிழகத்துக்கு இருக்கும் அந்த அணையின் மீதான கட்டுப்பாடு முழுமையாக நீக்கப்பட்டு அந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக அந்த ஆணையத்தின் கீழ் கொண்டு வரப்படும் நிலை உருவானது. அந்த நிலை அந்த தீர்ப்பு அந்த கேரள அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் செல்லாது என்றும் அது நீதிமன்ற தீர்ப்புகளை சட்டம் மூலமாக தடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தனது கடுமையான தீர்ப்பில் கூறியிருக்கிறது. தற்போது நமது டெல்லி செய்தியாளர் கணபதி அவர்கள் நம்மளோட தொடர்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். கணபதி, இப்போ இந்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு விவரங்களை முழுமையாக சொல்லுங்களேன். நிச்சயமாக தங்கவேல், ரொம்பவுமே ஒரு சுருக்கமாக இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை சொல்ல விரும்புகிறேன். இதில் 2006ஆம் வருடத்திலேயே உச்சநீதிமன்றம் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உத்தரவிட்டிருந்தது. தமிழக அரசு எப்படி கேட்டுக்கொண்டிருந்ததோ அதன்படியே அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்த உடனேயே கேரள அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அணை பாதுகாப்புக்காக அந்த மாதிரி நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என்று தடுத்து விட்டது. ஆகவே இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாக கருதப்பட்டது. இந்த விஷயத்திலே தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தது. அதற்குத்தான் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான RM லோதாவே இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு நீதிமன்றத்தால் இறுதியாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் போது அதை ஒரு புதிய சட்டம் இயற்றி தடுக்கக்கூடாது, மாற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கேரள அரசு கொண்டு வந்திருந்த சட்டம் செல்லாது, அது அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது என்று உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தையே தவறு என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தபடி, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தபடி அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்ளலாம். கேரள அரசு பாதுகாப்பு பற்றிய விஷயங்களை மீண்டும் மீண்டும் எழுப்பியிருக்கிறது. அணை பாதுகாப்பாக இல்லை என்று சொல்லியிருக்கிறது. 116 வருடங்கள் ஆனாலும் இந்த அணை இன்னும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது என்பது தமிழக அரசின் வாதம். ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து அணையின் பாதுகாப்பை பற்றி முழு விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த குழு கொடுத்திருந்த அறிக்கையின்படி அணை பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த பகுதியிலே நிலநடுக்கங்கள் ஏற்படுவதாகவும் அந்த பகுதி மக்களுக்கு பயம் இருக்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மீண்டும் மீண்டும் கேரளா சொல்லிக் கொண்டிருப்பதால் உச்சநீதிமன்றம் இப்போது ஒரு புதிய குழுவை அமைக்க உத்தரவிட்டிருக்கிறது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தலைவர் இந்த குழுவின் தலைவராக இருப்பார். இதை தவிர தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி, கேரளாவிலிருந்து ஒரு பிரதிநிதி இந்த குழுவிலே இருப்பார்கள். இந்த குழுவின் வேலை என்னவென்றால் அணையின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதை தொடர்ந்து கண்காணித்து பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்காகவும் அணை பலவீனம் அடையாமல் இருப்பதற்காகவும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பருவமழைக்கு முன்பாகவும் பருவமழையின் போதும் தொடர்ந்து அணையை கண்காணிக்க வேண்டும். அணையிலே என்னெல்லாம் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறதோ அதையெல்லாம் செய்வதற்கு, பராமரிப்புகளை செய்வதற்கு கேரளா ஒத்துழைக்க வேண்டும், தடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.
ஆகவே இந்த வழக்கிலே தமிழக அரசுக்கு முழு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஒன்று, அணை பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இரண்டாவதாக, நீர்மட்டத்தை உயர்த்தலாம் என்று மீண்டும் ஒருமுறை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நீர்மட்டத்தை உயர்த்துவதை தடுப்பதற்காக கேரள அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லாது என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவே தமிழக அரசை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே முல்லை பெரியாரை பொறுத்தவரை மிகவும் வெற்றிகரமான ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இதனால் தேனி, கம்பம், மதுரை போன்ற பகுதிகளிலே தண்ணீருக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தண்ணீரை அதிகமாக தேக்கலாம், தண்ணீரை இந்த பகுதிகளுக்கு அதிகமாக வழங்கலாம் என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக ஏற்படும் தாக்கமாகும். தங்கவேல். கணபதி, இப்போ அந்த 3 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த நிபுணர் குழுவின் பணிகள் என்னென்ன என்பதை விரிவாக சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக, அதாவது முதல் கட்டமாக தலைமை நீதிபதியான லோதா சொன்னது என்னவென்றால், இந்த மாதிரியான பயத்துக்கு தேவையே இல்லை. அதாவது கேரள அரசு மீண்டும் மீண்டும் சொல்கிறது இந்த அணையினால் பயம் ஏற்படுமோ என்று. சமீபத்திலே ஒரு திரைப்படம் கூட வெளிவந்திருந்தது, டேம் 999 என்று. அணை வெடித்து அதனால் மக்கள் பாதிக்கப்படுவது போல அதே மாதிரியான விஷயத்தை கேரள அரசு மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தது. இந்த அணையை விட்டுவிட்டு, இந்த அணையை டீகமிஷன் செய்துவிட்டு, அதாவது மூடிவிட்டு புதிதாக அணை கட்ட வேண்டும் என்றெல்லாம் கூட அவர்கள் திட்டம் கொண்டு வந்திருந்தார்கள். இந்த அணை பாதுகாப்பாக இல்லை என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் நீதிபதி ஆனந்த் தலைமையிலான குழு கொடுத்திருக்கும் தகவலின்படி அணை ஸ்திரமாக இருக்கிறது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து பராமரிப்புகளை செய்து வந்தால் இந்த அணையை உபயோகப்படுத்தலாம், எந்த விதமான பயமும் இல்லை, பயத்துக்கு தேவையே இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஆனாலும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் கேரள அரசின் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பயம் இருக்கிறது என்று சொல்லப்படும் வலியுறுத்தலை கருத்தில் கொண்டும் இந்த 3 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது. இந்த குழுவின் வேலை அணையை பராமரிப்பதாகும். ஆகவே இது கேரளா அல்லது தமிழகத்திடம் விடப்படாமல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனிடம் விடப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசு மூலமாக இயங்குகிறது என்பதால் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனின் தலைவரே இந்த குழுவுக்கு தலைவராக இருப்பார். அவர் தமிழகத்துக்கு சாதகமாகவோ அல்லாமல் கேரளாவுக்கு சாதகமாகவோ அல்லாமல் மத்திய அரசின் பிரதிநிதியாக இருப்பார். அவருடைய வேலை அணையை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டியது, அதற்கான உதவிகளை செய்ய வேண்டியது தமிழகம் மற்றும் கேரளாவின் பொறுப்பாக இருக்கிறது. கேரளா என்ன செய்ய வேண்டும் என்றால், அணையின் பராமரிப்புக்கு எல்லா விதமான ஒத்தாசையும் செய்ய வேண்டும். பல சமயங்களிலே அங்கே தமிழகத்தைச் சேர்ந்த பொறியாளர்கள் அங்கே செல்லாமல் தடுக்கப்படுகிறார்கள், தமிழகத்தைச் சேர்ந்த வாகனங்கள் அங்கே செல்லாமல் தடுக்கப்படுகின்றன. இதை தவிர அணை பராமரிப்புக்கான பொருட்கள் அங்கே கொண்டு செல்வதை கூட தடுக்கிறார்கள். இதையெல்லாம் செய்யக்கூடாது, ஒத்துழைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதே போலவே தமிழகத்தின் வேலை அணை பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் கண்காணிப்பும் பொறுப்பு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தலைவரே நேரடியாக அதை கவனிப்பார். ஆகவே இந்த குழுவின் முக்கியமான வேலை என்னவென்றால், அணையை பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ, என்னென்ன பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதை மேற்கொள்வது மற்றும் பருவமழைக்கு முன்பாகவும் பருவமழை சமயத்திலும் இந்த அணையிலே எவ்வளவு தண்ணீர் தேங்குகிறது, எந்த அளவுக்கு நீர்த்தேக்கம் இருக்கிறது, எந்த அளவுக்கு தண்ணீர் வெளியே போகிறது, இதனால் வெள்ளம் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கிறதா, வேறு ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா என்று தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டியது. ஆகவே பாதுகாப்பு பற்றிய அச்சம் கேரளாவுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கான செலவுகள் அனைத்தையும் தமிழக அரசு கவனிக்க வேண்டும். கேரள அரசின் பொறுப்பாக அவர்கள் இதற்கான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அணை இருப்பது கேரளாவிலே, ஆகவே கேரள அரசு தான் இதற்கான இடத்தை ஒதுக்க வேண்டும். பராமரிப்பு பணிகளை தமிழக அரசுக்கு சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். கண்காணிப்பு பணிகளை சென்ட்ரல் வாட்டர் கமிஷனின் தலைவர் கவனிப்பார். ஆகவே பொதுமக்களுக்கு ஆபத்து என்கிற பயம் பற்றிய கவலை வேண்டாம் என்பதற்காக இந்த குழு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கும். மற்ற வேலைகளுக்கு ஒத்தாசையாக 2 அரசுகளும் இருக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. கணபதி, இந்த நேரத்தில் அதாவது கடந்த 2006 உச்சநீதிமன்றம் 136 அடியிலிருந்து 142 அடியா உயர்த்தி கொள்ள உத்தரவிட்டாங்க. அந்த உத்தரவுக்கு விட்ட 18வது நாளிலே கேரள சட்டப்பேரவையில் அணை பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்டது. தற்போது அந்த சட்டம் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த 999 ஒப்பந்தம் என்ன, அதுல இருக்க முக்கிய ஷரத்துக்கள் என்ன கணபதி? நிச்சயமாக, அதாவது முல்லை பெரியாறு அணை பற்றி அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அணை கேரளாவிலே இருக்கிறது, நீர்பிடிப்பு பகுதிகள் கேரளாவிலும் தமிழகத்திலும் இருக்கின்றன. ஆனால் அணையின் நீர் தமிழகத்திலே உபயோகப்படுத்தப்படுகிறது. அதாவது தேனி, கம்பம் போன்ற பகுதிகளிலே அங்கே குடிநீருக்காகவும் பாசனத்துக்காகவும் முல்லை பெரியாறு அணையின் தண்ணீர் தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அணை எந்த அரசாலும் கட்டப்பட்டதல்ல. பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த காலத்திலே ஒரு தனிநபரின் முயற்சி மூலமாக கட்டப்பட்ட அணை. ஆகவே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாகவே இதற்கான இடம் இங்கே இருக்கிறது, இதற்கு பயன்படுத்தக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் குறித்து ஒரு விரிவான ஒரு
ஒத்திகை அங்கேயே நடத்தப்பட்டது. அதாவது இந்த விஷயத்திலே எவ்வளவு பணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, யார் இதை பராமரிக்க வேண்டும், யார் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் போன்ற எல்லா விஷயங்களும் இருக்கிறது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் இந்த கேரள பகுதியை ஆண்டு கொண்டிருந்த போது அந்த மன்னர்களுடன் இதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படியே அணை அங்கே இருந்தாலும் அதற்கான பயன் தமிழக மக்களுக்கு கிடைக்கிறது. இதைத் தொடர்ந்துதான் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட அணையின் பராமரிப்பு தமிழக அரசிடமே இருக்கிறது. தமிழக அரசை சேர்ந்த பொறியாளர்களை பராமரித்து வருகிறார்கள். 2006 அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே 3 பேர் கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. ஆனால் அதை கேரள அரசு கணபதி தொடர்ந்து பேசலாம். கணபதி தொடர்ந்து பேசலாம். தற்போது தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் சண்முகம் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு சண்முகம். தற்போது முல்லை பெரியாறு அணையில ஒரு முக்கியமான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. 142 அடி அளவிற்கு தண்ணீர் உயர்த்தி வைக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கிற ஒரு தீர்ப்பு? இந்த தீர்ப்பை கொண்டு வர நீங்க எவ்வளவு கட்ட போராட்டத்தில் இறங்கி இருக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாடு குறிப்பாக தென் மாவட்ட மக்களுடைய வயிற்றில் தாழ்வார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தின் முன்னால் எடுத்து வைத்த வாதங்கள் அனைத்தும் சரி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த தீர்ப்பை நீண்ட காலமாக தமிழக குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்த தீர்ப்பை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கு கேரள மாநில அரசாங்கம் உடனடியாக முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதற்காக தென் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமும் முல்லை பெரியாறு பாசன உரிமையை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக கடந்த 7-8 ஆண்டு காலமாக பலகட்ட போராட்டங்களை பல்வேறு அமைப்புகளும் நடத்தி வந்திருக்கிறோம். அதுக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி இது என்று குறிப்பிட விரும்புகிறேன். திரு சண்முகம், இந்த நேரத்தில் முல்லை பெரியாறு அணையுடைய நீர் எந்த அளவு தேவை, எவ்வளவு மக்கள் விவசாயிகள் இதனால அந்த இடத்துல செழிப்பா இருக்கிறாங்க? தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்ட மக்களுடைய மிக முக்கியமான நீர் ஆதாரமே முல்லை பெரியாறு அணை தான். அது குடிநீருக்காக இருந்தாலும் சரி, பாசனத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த 4 மாவட்ட மக்களுடைய முக்கிய நீராதாரம் இது. முல்லை பெரியாறு அணையில் என்றால் இந்த 4 மாவட்டமும் பாலைவனமாகும் என்கிற நிலைமை என்பது இருந்தது. உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி. தற்போது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பேட்டி அளித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ये जो रिलीफ है ये उन सब लोगों को दिया जाएगा जो कोर्ट के आगे या हाई कोर्ट में या सुप्रीम कोर्ट में आए, उन सबको ये रिलीफ दिया जाएगा. उन सब की एडमिशंस जो ओरिजिनल नोटिफिकेशन थी 18 दिसंबर 2013 की, उसके तहत की जाएगी. और अगर किसी वजह से उन स्कूल्स में जहां इनकी एडमिशन होनी है, उन स्कूल्स में अगर पहले ही सीट्स भर गई हैं तो सीट्स बढ़ाई जाएंगी. ये भी ऑनरेबल सुप्रीम कोर्ट ने डायरेक्शन दी है. सर, इस बात का भी जिक्र हुआ है कि एडमिशन प्रोसेस कब से शुरू हो जाएगा? इस बात का ऑनरेबल कोर्ट ने कोई डायरेक्शन नहीं दिया, मगर अब पूरी उम्मीद है क्योंकि ये फैसला जो अभी आज फैसला आया है, इससे ये सारा जो नर्सरी एडमिशंस का सिलसिला था इंटर स्टेट ट्रांसफर कैटेगरी से लेकर, इसको फाइनलिटी मिली है. जो रिट पिटिशंस और अपील्स पेंडिंग थी ऑनरेबल हाई कोर्ट में, वो सब डिस्पोज ऑफ कर दी गई हैं और ये सारी अपील्स जो हमारी थी अलाउ की गई हैं. सर, आखिरी सवाल, 27 फरवरी का कौन सा नोटिफिकेशन था जिसको सुप्रीम कोर्ट ने आज क्वेश्चन कर दिया है? 27 फरवरी का वह नोटिफिकेशन था जिससे कि इन्होंने इंटर स्टेट ट्रांसफर कैटेगरी को डिलीट किया और कहा कि इनको ये पॉइंट्स नहीं दिए जाएंगे. The Honorable Supreme Court has today passed a judgment by which our contention that the notification of 18th December, which is the original notification, should apply has been accepted. The admissions of all the 24 candidates and students who were before the Honorable Supreme Court and the High Court will be made on the basis of the 18th December 2013 notification. The impugned notification of 27th February 2014, by which the interstate transfer category was sought to be deleted and the points which were to be given to the IST category was sought to be taken away, has been struck down because it has been said that you cannot change the rules of admission once the admission process has started. So our contention before the Honorable Court has been accepted.